ஒரு சிம்பிள் கொஷினுங்க. நீங்க இப்ப சம்பாதிக்கிற பணம் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை செய்யணுமா? அல்லது நீங்க தான் வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும்னா, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தாங்க காரணம். சேவிங் அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் தான். இன்னைக்கு நம்ம ஏன் பேச போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலே ரொம்ப மிகவும் சேஃபான, பவர்ஃபுல்லான, நெறைய பேருக்கு தெரியாத ஒரு ஸ்கீம் பத்தி தாங்க. அதுதான் பிபிஎஃப். இந்த வீடியோ முடியிற நேரத்துக்கு நீங்களே டிசைட் பண்ணிருங்க. பிபிஎஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு. நம்மளோட பெரிய மிஸ்டேக்கே என்ன தெரியுமாங்க? சம்பாதிப்பதில தான் நம்ம ஃபோக்கஸே பண்றோம். ஆனா, அத சேமிக்குமா? கேட்டா இல்ல தான். ஒரு மனுஷன் இப்ப 50,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னா, இன்னொருத்தன் 25,000 சம்பாதிக்கிறான். ஆனா என்ன செய்வான்? 25,000 சம்பாதிக்கிறவன் சேவ் பண்ணுவான். 50,000 சம்பாதிக்கிறவன் சேவ் பண்ணவே மாட்டான். 10 வருஷத்துக்கு அப்புறம் யார் ரிச்? நீங்களே ஆன்சர் உங்களுக்கே தெரியும் கிளியரா. அதனால தான் நான் சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கீம்லயே ரொம்ப முக்கியமான ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிபிஎஃப் ஸ்கீம் தாங்க. பிபிஎஃப்னா என்ன? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து கவர்மெண்டோட லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம்ங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் 100% உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகட்டும், பேங்க் கூட க்ளோஸ் ஆகட்டும், எக்கனாமிக் கூட கிரைசிஸ் வந்தாலுமே உங்கள் பிபிஎஃப் அமௌண்ட் எப்போதுமே சேஃப் தாங்க. யாரெல்லாம் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்திய குடிமக்கள் மட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஒரு பேருக்கு ஒரு அக்கௌண்ட்டுங்க. பேரண்ட்ஸ் வந்து மைனராக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட ஓப்பன் பண்ணலாம். என்ஆர்ஐ உள்ளவங்க நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே முடியாது. இப்போ மினிமம் வந்து நீங்கள் 500 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 1.5 லேக் வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சீக்ரெட் வந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஏப்ரல் 1க்கு அருகில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுல் இயர் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் லேட் பண்ணி டெபாசிட் பண்ணீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு லாஸ் தான். இந்த மாதிரியான ஸ்மால் ட்ரிக்ஸ் தான் லாங் டேர்மில் உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுங்க. இப்போ பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறது தான். உங்களுக்கு குவார்ட்டர்லி சேஞ்ச் ஆகுங்க. இப்போ வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7% to 8% வரை கொடுத்துருக்காங்க. இது கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கூட. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் கூட பிரின்சிபல் ஆகி அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். இதை தான் வெல்த் கிரியேஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ பிபிஎஃபோட லாக்இன் பீரியட் கேட்டிங்க அப்படின்னா 15 வருஷங்க. பேனிக் ஆகாதீங்க. 5 வருஷத்தில் லோன் எடுத்துக்கலாம். 7 வருஷத்தில் நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரா கூட பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குங்க. பிபிஎஃபோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் டிடக்ஷன், இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ, மெச்சூரிட்டியும் டேக்ஸ் ஃப்ரீ. ட்ரிபிள் கேட்டகரின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது இந்தியாவிலே ரொம்ப ரேருங்க. லெட்ஸே நீங்கள் வருஷத்துக்கு 1.5 லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ 15 வருஷத்தில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 22.5 லேக்குங்க. ஃபைனல் அமௌண்ட் உங்களுக்கு 40 to 45 லேக் வரைக்கும் இருக்கும். இதில் நான் சொன்னதில் ஹாஃப் அமௌண்ட் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வேலை பண்ணாமலே உங்கள் பணம் வேலை செய்தா இது வந்து யாருக்கெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், சேலரி பீப்புள், ரிஸ்க் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பிபிஎஃப் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேங்க. நிறைய பேர் இதில் செய்கிற மிஸ்டேக்கே என்ன தெரியுமாங்க? லேட் டெபாசிட் பண்ணுவாங்க. மினிமம் அமௌண்ட்டை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், லாங் டேர்மில் ரொம்ப பொறுமையாக இல்லாமல் பொறுமையாக இருந்துக்கோங்க. வித்ட்ரா பண்ணுங்க. இந்த 3 மிஸ்டேக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டெஃபினெட்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா பிபிஎஃப் வந்து உங்களுக்கு சேஃப், டேக்ஸ் ஃப்ரீ, லாங் டேர்ம் வெல்த்னு கூட சொல்லுவாங்க. ஒரு குயிக் கெட் ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபைனான்ஸ் ரிலேட்டட் சிம்பிள் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஸ்கீம் பற்றி பேசலாம். தேங்க்யூ. பை பை.